தீக்குதிர் நேயர்களுக்கு வணக்கம். தெற்கு ரயில்வே இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிற நோக்கில் ஓய்வு பெற்றவர்களை பணியில் அமர்த்தக்கூடிய ஒரு அறிவிப்பை கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. தெற்கு ரயில்வே மற்றும் ICF மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் பிரிவுகளில் சுமார் 143 காலி பணியிடங்கள் இருக்கு. இதுக்கு ஓய்வு பெற்றவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக பிரதமர் வேட்பாளராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஆண்டுதோறும் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரதா உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனா 2024ல தொழிலாளர்கள் அமைப்பினுடைய அறிக்கையின்படி பார்த்தா 2012ல இருந்து 2019 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 7 கோடி இளைஞர்கள் வேலையில்லாத பட்டியலில் இணைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஆய்வுகள் மற்றும் அரசாங்கத்தினுடைய மாதிரி கணக்கெடுப்புகள் கூட இந்தியாவில் வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான விகிதம் குறைவாக இருக்கணும், வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்கணும் தான் சொல்லியிருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த 2024-25 பட்ஜெட்டில் கூட வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கான எந்த திட்டத்தை பற்றியும் பேசாமல் வேலையில் சேர்ந்ததற்கு பிறகு தனியார் நிறுவனங்களில் சேரும் இளைஞர்களுக்கு 3 மாதங்களுக்கு மாதம் 5000 ரூபாய் தருவதாகவும் அந்த இளைஞர்களை பணியில் அமர்த்தக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு இதைவிட பல மடங்கு அதிகமான ஊக்கத்தொகை தருவதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டம் மொத்த லாபத்தையும் மட்டும் இல்லாம வேலைவாய்ப்பு மொத்தத்தையும் தனியார் கையில ஒப்படைக்கிறதா இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் உட்பட பலரால எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. தனியார் வேலை வாய்ப்புல தான் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம்னா பொதுத்துறை நிறுவனங்களோட நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காவல்துறையில் இருக்கக்கூடிய 583 காலி பணியிடங்களுக்கு சுமார் 4.4 லட்சம் இளைஞர்கள் பங்கு பெற்றாங்க. அதே மாதிரி கடந்த 2018ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் 37,000 PhD பட்டதாரிகள் வெறும் 5ஆம் வகுப்பு மட்டுமே தேர்ச்சி அடிப்படையாக இருக்கக்கூடிய அலுவலர் பணிக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. சமீபத்தில் ஹரியானால கூட 46,000 பட்டதாரிகள் தூய்மை பணிக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. இப்படி இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஒரு 143 காலி பணியிடங்களை படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்காம ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இளைஞர்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமா சீரழிக்க கூடியதா இருக்கு. இந்த அறிவிப்பை உடனடியாக ரத்து செஞ்சு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி இருக்காங்க.